என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா நேற்று ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் புதிதாக 360 அம்மா உணவகங்கள் தொடங்கப்படும். ஏற்கனவே சென்னையிலும் பிற மாநகராட்சிகளிலும் இருக்கக்கூடிய இந்த மலிவு விலையில் தரமான உணவை வழங்கி ஏழை எளிய மக்களை விலைவாசி உயர்விலிருந்து காப்பதற்கான முயற்சி மாவட்ட தலைநகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் உறவினர்கள் பயன்பெறக்கூடிய வகையில், ஏழைகள் பயன்பெறக்கூடிய வகையில் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி மிகச்சிறிய அளவில் 15 கடைகள் என்கிற அளவில் சென்னையில் தொடங்கப்பட்ட மலிவு விலை உணவகங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 654 இடங்களில் நடத்தப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு மக்கள் நல திட்டமாக விலைவாசி உயர்விலிருந்து ஏழை எளிய குறிப்பாக நகர்ப்புற ஏழைகளை பாதுகாக்கக்கூடிய திட்டம் இது. பசி பட்டினியிலிருந்து மக்களை விடுவிக்கக்கூடிய ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் என்று ஒரு சாரால் பார்க்கப்படுகிறது. மற்றொரு சாரார் இதை விமர்சிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இது ஏழைகளை நிரந்தரமாக ஏழைகளாகவே வைத்திருக்கக்கூடியதும் சோம்பேறிகளாக ஆக்கக்கூடியதுமான ஒரு முயற்சி என்று விமர்சிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இது வாக்கு வங்கியை உருவாக்குவதற்காக மக்களை ஏமாற்றக்கூடிய முயற்சி. மக்கள் தாங்களே சம்பாதித்து அவர்கள் சொந்த காலில் வாழ்வதற்கான முயற்சியை ஏற்படுத்த வேண்டியதான் ஆட்சியாளர்களின் கடமை. இது ஒரு குறுக்கு வழியில் அவர்களிடம் வாக்கை பறிக்கும் தந்திரம் என்று விமர்சிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இதை பற்றி நாம் விரிவாக இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். புதிதாக தொடங்க உள்ள அம்மா உணவகங்கள் 360 கூடுதல் உணவகங்கள் மக்கள் நலனுக்காக தொடங்கப்படக்கூடியவையா அல்லது வாக்கு வங்கி அரசியலா, அரசியல் ஆதாயத்திற்கான முயற்சியா என்பதை பற்றி விரிவாக விவாதிக்க போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் பேராசிரியர், பொருளாதார நிபுணர் டாக்டர் ஜெயரஞ்சன், இலவசங்களை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சுப்பிரமணியம் பாலாஜி, இந்திய குடியரசுக் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு சேக்கு தமிழரசன், சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை சேர்ந்தவரும் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் போட்டியிட்டவருமான திரு ஜாகிர் ஹுசேன். கேள்விகளோடு பார்வையாளர்கள் நாம் விவாதிக்கலாம். வணக்கம் டாக்டர் ஜெயரஞ்சன். இதை எப்படி பார்ப்பது? இது ஒரு ஏழைகளுக்கான உதவுவதற்கான முயற்சின்னு பார்ப்பதா, இல்ல இதன் பின்னால் அரசியல் இருக்கிறது, ஒரு ஆதாயம் பெறக்கூடிய அரசியல் இருக்கிறதுன்னு பார்ப்பதுல உங்களுடைய 4 பேருடைய கருத்தையும் கேட்கலாம். அதற்கு பிறகு நாம் விரிவாக விவாதிக்கலாம். உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? இதில் அரசியல் இருக்கான்னு கேள்வி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அரசியல் இல்லாத எந்த ஒரு நிகழ்வும் இருக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய ஆரம்ப துவக்கமான பதிலாக இருக்குங்கிறத நான் சொல்லுவேன். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஆதரிக்கிறதுக்கும் அரசியல் இருக்குது, எதிர்க்கிறதுக்கும் அரசியல் இருக்குது. அந்த அரசியல் யாரின் பால்பட்டது, யாருக்கான அந்த அரசியல் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான கேள்வியாக வரும். இப்போ நீங்கள் துவக்க உரையில் நீங்கள் சொன்னீங்க, அறிமுக உரையில் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது நகர்ப்புற ஏழைகளை, குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு பசிப்பிணி அகற்றும் ஒரு திட்டமாக இது செயல்படுத்தப்படுகிறது. அதை வரவேற்பவர்கள் அந்த மாதிரி தான் அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் நகர்ப்புற ஏழைகள் நம்ம சொல்லும்பொழுது நகர்ப்புற ஏழைகள் மட்டுமல்லாத இங்கு மிகப்பெரிய அளவில் குடியேறி இருக்கக்கூடிய, தற்காலிகமாக குடியிருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அது நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாடு முழுக்க மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவில் இருக்காங்க. எந்த அளவுக்கு ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய பொருளாதாரம் இயங்குறதுக்கு அவங்க தான் ஒரு முதுகெலும்பு ஆகிற அளவுக்கு அவர்களுடைய எண்ணிக்கையினுடைய பெருக்கம் அதிகமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி திட்டங்கள் அவர்களுடைய வாழ்வை எளிதாக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இருக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஏழைகளுக்கும் உதவக்கூடிய திட்டம் அப்படின்னு நீங்க பார்க்குறீங்க. உங்கள் பார்வை என்ன பாலாஜி? அதாவது 2004 சுனாமி வந்தது. அப்போ இந்த பொருட்கள் தரதுங்கிறது ஆரம்பிச்சது. 2005 ஒரு பெரிய மழை வந்தது, வெள்ளம். அப்போ 2006 தேர்தல் வர்றதை வச்சு 2005 இப்போ முதலமைச்சராக இருக்கிறவங்க அப்போ ஆளுக்கு 2000 ரூபான்னு கொடுத்து சைதாப்பேட்டையில் கூட ஒரு விபத்து நடந்து அதில் 40 பேர் கூட இறந்து போனாங்க. அப்புறம் 2006 கலைஞர் என்ன பண்ணாரு, அந்த 2000 ரூபாவை முறியடிக்கிறதுக்காக இவர் கலர் டிவி தரேன்னு சொன்னார்.
அந்த கலர் டிவி அப்புறம் என்ன ஆச்சு, இப்போ மிக்சி கிரைண்டர், ஃபேன், லேப்டாப், ஆடு மாடு, தாலி, தங்கம் அப்படின்னு எங்கேயோ போயிடுச்சு. அதுக்கு இப்போ அதை இன்னொரு ஸ்டெப்பு மேலே கொண்டு போகிறதுக்காக இலவசமாக இந்த உணவே சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. போன ஆட்சியில் வந்து துரைமுருகன் அமைச்சர் ஒரு கூட்டத்தில் கலைஞர் ஆட்சியில் இன்னும் செய்யாதது, இன்னும் உங்கள் வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பாடு கொண்டு வந்து 3 வேளையும் கொடுக்கறது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு ஒரு இடத்துல பேசினார். அது வந்து கிண்டலா பேசினாரா இல்லை அத்தனையும் நிறைவேற்றிட்டாங்கிற துணியில் பேசினாராங்கிறது அடுத்தது. அந்த மாதிரி மக்களுக்கு வந்து இன்னும் எதுவுமே செய்யலை, எந்த வகையான கட்டமைப்பு வசதிகளே இன்னும் செய்யலை. இன்னும் ஸ்கூல் இல்லை, பாத்ரூம் இல்லை, கழிவுநீர் இல்லை, குடித்தண்ணீர் இல்லை, எதுவுமே இல்லாத போது இந்த மாதிரி நகர்ப்புற ஏழைகள், வெளி மாநிலத்திலேருந்து வந்து வேலை செய்கிறவங்களுக்கு அப்படிலாம் சொல்லி ஏதோ ஒரு சாக்கு சொல்லி இந்த மாதிரி மக்களை வந்து ஒரு மோசடியான திட்டத்தை நிறைவேற்றுறாங்க. இந்த திட்டம் அரசியல் சாசனத்திற்கே எதிரானது. கஜானா பணத்தை எடுத்து தேவையில்லாமல் மக்களுக்கு வந்து வரியா வசூல் பண்ணாமல் சும்மா இலவசமாக எடுத்து கொடுக்கறதுக்கு இது வந்து ஒரு முகாந்திரம், அவ்வளோதான். மக்களுக்கு வந்து பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு அரசியல்வாதி தன்னுடைய பேரை வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஒரு அரசாங்கத்துக்கு வந்து ஒருத்தருக்கு சலுகை தரதுக்கு மானியம் அதிகாரமே கிடையாது, அப்படிலாம் அதிகாரமே கிடையாது. அரசியல் சாசனத்துல இருந்து வரி விதிக்கிறதுக்கு தான் அதிகாரம் இருக்கு. உங்களுக்கு கட்சிகள் வேணும்னா ஆட்சியில வந்து உங்களுக்கு மக்கள் கிட்ட பணம் போகணும்னு சொன்னா வரியை குறைச்சிக்கோங்க, பெட்ரோலுக்கு வரியை குறைங்க, ஹோட்டலுக்கு போடுற வரியை கேளிக்கை வரியை குறைங்க, எல்லாத்துக்கும் துணி மணி எல்லாம் பல்பொடி பேஸ்ட்லேருந்து எல்லாத்துக்கும் வரியை குறைச்சிக்கோங்க, மக்களோட பணம் மக்கள் கிட்ட இருக்கும். இதை எடுத்து எதுக்கு திருப்பி கொடுக்கணும் மக்களுக்கு? இப்படி அதாவது வெள்ளை ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்கன்னு இருக்காங்க. அதாவது சரி, நம்ம அடுத்த விரிவாக நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்கள் பார்வை என்ன திரு சேக்கு தமிழரசன்? இதுல இந்த அம்மா உணவகங்கள் விரிவாகப்படுத்திருப்பதற்கு ரொம்ப ஒரு மனித நேயத்தினுடைய உச்ச இலக்கணம். நம்ம தோழர் சொன்னார் அரசியல் சட்டத்துக்கு எதிர்ப்பானதுன்னு. எங்க அரசியல் சட்டத்தை ஒரு முழுசா படிச்சிருக்காரான்னு எனக்கு ஒரு சந்தேகம். நம்முடைய ஜனநாயக அரசுங்கிறது நல அரசு, வெல்ஃபேர் கவர்மெண்ட். வெல்ஃபேர் கவர்மெண்ட்னா என்ன? மக்களுடைய தேவைகளை, மக்களுடைய நலன்களை இதை செய்யறதுதான். அதுவும் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க 75 கோடிக்கு மேல இருக்கிற ஒரு நாட்டில் மிக பெரும்பான்மையாக ஏழைகளும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்களும் உழைப்பாளிகளும் இருக்கிற ஒரு நாட்டில், வளர்ந்து வர்ற ஒரு ஜனநாயக நாட்டில், மிகப்பெரிய மக்கள் தொகை உள்ள ஒரு நாட்டில் இந்த திட்டம் என்பது மிக 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 தேவையான ஒண்ணு. நம்முடைய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், வழிநடத்தும் கோட்பாடுகள் அரசியல் சட்டத்தில் என்ன சொல்றோம்? ஒவ்வொரு குடிமகனுடைய உணவை, உடையை, உறைவிடத்தை, அவனுக்கான கல்வியை, சுகாதாரத்தை, இந்த உரிமைகளை எல்லாம் பாதுகாக்கிறதும் மேம்படுத்துறதும் அதற்காக திட்டம் வகுக்கிறதும் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய கடமை. அதனுடைய ஒரு மற்ற மாநிலங்கள் இதை செய்ய முன்வராத போது தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற இப்ப புதுசா வந்திருக்கிற 29 மாநிலத்துக்கும் சேர்த்து தமிழகத்தில் 67 ஆண்டு கால சுதந்திரத்துக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை நம்முடைய மாநில அரசு, நம்முடைய முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றால் பிற மாநில அரசெல்லாம் வந்து இப்ப பாராட்டுறாங்க. அது இது ஒரு பிற நாடுகள் வந்திருக்கிறது, எகிப்திலிருந்து முன்னோடியான திட்டம். அது மட்டும் இல்லாம நான் இன்னொன்னு அவருக்கு சொல்லணும், உலகத்துல ஏதோ ஒரு முதியோருக்கோ, ஏழைகளுக்கோ, வேலை வாய்ப்பற்றவர்களுக்கோ, அந்த நாட்டு குடிமகன்களுக்கோ, அது அமெரிக்காவானாலும், ரஷ்யாவானாலும், ஆஸ்திரேலியாவானாலும், எந்த நாடானாலும் ஏதோ ஒரு இலவச திட்டத்தை நடைமுறைப்படுத்தும். இதை நடைமுறைப்படுத்தாத நாடே இல்லை. இதை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்னைக்கு வந்து இன்னைக்கு சென்னை மாநகராட்சியில ஒரு நாளைக்கு 2.5 லட்சம் பேர் சாப்பிடுறாங்க. அதை பற்றி நாம் தொடர்ந்து விரிவாக விவாதிக்கலாம். 67 ஆண்டு காலமாக ஏன் வறுமை ஒழியல அப்படின்ற கேள்வியும் கூடவே எழுகிறது. நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். விவாதிக்கலாம். ஆனா இது வந்து அரசியல் சட்டத்துக்கு முரணானது. என்னமோ அரசாங்க கசானாவை எடுத்து யாரோ அரசியல்வாதிகள் பயன்படுத்துறாங்க. உங்களுடைய தெளிவான பார்வை இல்லாத. சரி, ஜாகிர் ஹுசைன், நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது நடுநிலையாளர்கள், படித்தவர்கள், சாதாரண மக்களுக்கெல்லாம் ஏன் இந்த அம்மா உணவகத்தை எதிர்க்கணும், இது நல்ல திட்டம் தானேங்கிற ஒரு நல்ல சிந்தனையை அவங்களுக்கு, அதாவது ஒரு நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு தொலைநோக்கு சிந்தனை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஊரில் கஞ்சி தொட்டி திறப்பாங்க, ஏன்னா அந்த ஊரில் சாப்பாட்டுக்கு வழியே இல்லை அப்படிங்கிறதுக்காக.
இது 200 கஞ்சி தொட்டி திறந்தது, இப்ப 360, மொத்தம் 640 கஞ்சி தொட்டியை தமிழ்நாடு பூரா திறக்க போறாங்க. இது வந்து எதை காட்டுது அப்படின்னா மக்கள் இன்னும் வறுமையிலேயே தான் இருந்துகிட்டு இருக்காங்கிறத காட்டுது. அதோட இல்லாம அரசாங்கம் வியாபாரம் இருக்கிற ஒருத்தங்களுக்கு உதவுறது அரசாங்கத்தோட கடமை தானே. எல்லாருக்கும் உதவ முடியலையே. ஒரு குறிப்பிட்ட டயத்துல டோக்கனை கொடுத்துட்டு அடைச்சிட்டு எப்படி அது வந்து எல்லாருக்குன்னா மொத்த நேரமும் நீங்க ஃப்ரீயா கொடுக்கணும். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வர்றவங்க இல்லாதவங்க எல்லாருக்குமே. இது காலையில 1 மணி நேரம் 2 மணி நேரம் டோக்கன் கொடுக்குறாங்க, மத்தியானம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் டோக்கன் கொடுக்குறாங்க. இது எப்படி எல்லாத்துக்கும் உதவுனதா ஆகும்? அதோட இல்லாம இந்த கஞ்சி தொட்டி திறக்கிறது வந்து நியாயமான யார்ட்டையாவது கேளுங்க, நிச்சயமா அது வந்து ஒரு அதாவது ரொம்ப வறுமையை தான் அது குறிக்கும். அந்த மாதிரி இது தமிழகம் முழுவதும் விரிவித்து ஒரு கஞ்சி தொட்டி தான் திறக்கிறாங்களே தவிர அம்மா கஞ்சி தொட்டி அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு அம்மா உணவகம் வச்சிருக்காங்க. இது ஒரு முயற்சியை இல்ல என்ன சொல்றது அது ஒரு முதலாளித்துவ சகோதரர் என்ன பேச விட்டு என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. எனக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அரசாங்கம் வந்து இலவசமா கல்வியை கொடுக்கலாம். அரசாங்கம் வந்து அதாவது 7.28 கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழகத்துல 6000 சாராய கடை இருக்கு. இப்ப 645 கஞ்சி தொட்டி இருக்கு. அப்படிதான் சொல்லணுமே தவிர இது வந்து ஒரு கடவுருக்கு இப்ப போய் கல்வி தர முடியுமா? நிச்சயமா. அதாவது அது மாதிரி கொடுங்க. இல்ல நீங்க அரசாங்க ஆஸ்பத்திரியில இலவசமா உணவு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, வேணாம்னு கொடுங்க. இல்ல அப்படிப்பட்ட திட்டங்கள் யாருக்கு போய் சேர்ந்திருக்காங்க? கணவனால் கைவிடப்பட்ட கல்வி தரங்க. இல்ல இல்ல நீங்க என்னை பேச விடுங்க. கணவனால் கைவிடப்பட்ட விதவைகளுக்கு உதவித்தொகை கொடுக்கறேன்னு சொல்றாங்க. யார் உதவித்தொகை வாங்குறான்னு போய் பாருங்க. நிச்சயமா கட்சிக்காரங்க தான் வாங்கிட்டு இருக்காங்க. இது நிதர்சனமான உண்மை. அதனால உண்மையிலே யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, யாரு வந்து அதாவது எந்த ஆதரவும் இல்லாம இருக்காங்களோ. ஆக்ரோஷமாக உங்களுடைய கவலையை வெளிப்படுத்துறீங்க. இந்த திட்டம் வந்ததுனால யாருக்கான பாதிப்பு இருக்கிறதா? சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.